ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை கலை சிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பின்னாடி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம சைஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பாருங்க. இப்போ ஷேப் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வந்து கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுக்குவோம். கை எட்டெடுப்பு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஸோ இதுலேயே அந்த சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சிரும். கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு போட்டுப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே வந்து நீ எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குல கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு உருளைக்கிழங்குல எல்லா சைடும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து நீங்களுமே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்து போடலாம். உங்கள் குழந்தைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்க. அதே மாதிரி கடைகள்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நீங்கள் போயிட்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து ஆல்ரெடி வந்து நிறைய தடவை வந்து ஃப்ரை பண்ணி வச்ச எண்ணெயிலே நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. என்னோட பையனுக்கு வந்து வீட்டில் நான் எப்பயாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். நீங்கள் வந்து இதை பொரிக்கும் போது ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க. ஸோ நம்ம வந்து இதை 2 தடவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா அந்த கிறிஸ்பினஸ்லாம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பொரிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப அந்த கிறிஸ்பினஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் டைம் மறுபடியும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எப்பயுமே நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சின்ன வானலில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆகும். ஸோ நீங்கள் பெரிய வானல் வச்சு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய எண்ணெயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை வந்து அடிக்கடி யூஸ் பண்ண உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாகவும் வச்சுருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அனலில் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. என்னோட பையன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கா? உங்கள் குழந்தையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.